வணக்கம். செந்தில் பாலாஜி இல்லாத நேரம் பார்த்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு. அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு குழுக்களை திமுக மற்றும் அதிமுக தலைமை நியமித்து அந்த பணிகள் தொடங்கிவிட்டன. தேர்தல் பணிகளுக்காக அமைக்கப்பட்ட இந்த குழுக்கள் குறித்து தான் தற்போது திமுகவில் சர்ச்சைகள் வெடிக்கிறது. லோக்சபா தேர்தலுக்கு திமுக தீவிரமாக தயாராகி வருகிறது. ஏற்கனவே மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு விட்டனர். அதேபோல் பூத் கமிட்டி நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டு விட்டனர். அது மட்டுமில்லாமல் பூத் கமிட்டி சார்பாக வாக்காளர்களை சந்திக்கும் பணிகளை திமுக தொடங்கிவிட்டது. அதேபோல் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளுக்காக அமைக்கப்பட்ட இந்த குழுக்கள் குறித்து தான் தற்போது திமுகவில் சர்ச்சைகள் வெடிக்கிறது. குறிப்பாக திமுக பலவீனமாக இருக்கும் கொங்கு மண்டலத்தில் தான் இந்த சர்ச்சை பெரிய அளவில் வெடிக்கிறது. அதாவது அதிமுகவில் அமைக்கப்பட்ட தேர்தல் பணிக்குழுக்களில் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த 5 பேருக்கு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. ஆனால் திமுகவில் அமைக்கப்பட்ட குழுக்களில் கொங்கு வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கும் வாய்ப்பு தரப்படவில்லை. இதற்கு பல காரணங்கள் உண்டு. அதே சமயம் செந்தில் பாலாஜியிடம் பொறுப்பு கொடுத்த பிறகு திமுக கொங்கு மண்டலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் அவர் சிறைக்கு சென்ற பிறகு மீண்டும் சரிவை சந்தித்து வருகிறது திமுக. இந்த நிலையில் தேர்தல் பணிக்குழுக்களில் கொங்கு கவுண்டர்களுக்கு கட்சி தலைமை வாய்ப்பு தரவில்லை. இப்படி எங்கள் சமூகத்தினரை புறக்கணித்தால் கொங்கு மண்டலத்தில் உள்ள மாவட்டங்களில் நாங்கள் எப்படி மக்களை சந்தித்து அரசியல் பேச முடியும், தேர்தல் பணிகளை முன்னெடுக்க முடியும்? இத்தனைக்கும் திமுகவின் எதிர்க்கட்சிகளான அதிமுகவின் பொதுச் செயலாளரும் பாஜகவின் தலைவரான அண்ணாமலையும் கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள். எனவே அந்த கட்சிகளை வீழ்த்த அல்லது அவர்களுக்கான கொங்கு வெள்ளாள கவுண்டர்களின் ஆதரவை சிதறடிக்க வேண்டுமானால் திமுகவில் உள்ள கொங்கு கவுண்டர்களுக்கு முக்கியத்துவம் தந்தால்தானே தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கான ஆதரவை திசை திருப்ப முடியும். அது மட்டுமில்லாமல் திமுகவில் உள்ள எங்களை புறக்கணிக்கும் போது எம் மக்களும் திமுகவை எப்படி கண்டுகொள்வார்கள்? அதனால் திமுகவின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்துக்கு வாய்ப்பளிக்க தலைமை ஆலோசிக்க வேண்டும் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் தேர்தல் காலத்தில் பெரும்பான்மை சமூகத்தை புறக்கணிப்பது திமுகவின் யுக்திக்கு மேற்கு மாவட்டங்களில் சரிவையே கொடுக்கும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.